ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டான மீன் குழம்பு. இது ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சங்கரா மீனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனில் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்ததும் அது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்து இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ நான் நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெந்தயமும் கடுகு உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்ததும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டை தட்டி சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் பச்சையாக தான் அரைச்சோம், அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருந்துச்சு இல்லைங்களா, அதிலே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் இப்போ பார்த்தீங்களா, இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீனில் வேணால் இந்த குழம்பு வைக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு சும்மா ஜம்முன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுட சுட சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துர்கா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.